தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வருகின்ற 23ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதிலே பெரும்பாலும் விஜய் தலைமையிலான அல்லது விஜய் தலைவராக இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் 2 ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் என்றுதான் கூறுகின்றார்கள். அதுதவிர 20% வாக்குகளை பெறுவார்கள் என்கின்ற அடிப்படையிலும் கூறுகின்றார்கள். இவ்வாறுதான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் போது இவ்வாறு ஒரு முடிவு வருவதற்கு வாய்ப்பில்லை. அது தவிர விஜய்க்கு ஒரு உச்சம் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் ஒரு மேஜிக் நடக்கலாம். அந்த மேஜிக் நடந்தால் விஜய்க்கான இடம் என்பது மிக பெரும் உயரத்தில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த தமிழக சட்டசபை தேர்தல் இடம்பெறுகின்ற நிலையில் தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதிலே யாருக்கு வாக்களிக்கலாம், யார் வெற்றி பெறுவார்கள், என்ன நடக்கப் போகின்றது, இது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராச ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வருகின்ற 23ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதாவது நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகமே தற்பொழுது பரபரப்பான சூழலில் இருக்கின்றது. உலகத்தில் வாழுகின்ற தமிழர்கள் இந்த தேர்தல் முடிவுகளை அறிவதற்காக ஆவலாக இருக்கின்றார்கள். அது தொடர்பான முடிவை எதிர்வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதனை நீங்கள் எனது யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தேர்தல் களம் என்பது ஒரு திருப்பு முனையான தேர்தல் களமாக இருக்கின்றது. வழக்கமான தேர்தல் களமாக இல்லை. வழக்கமான தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், திமுக வருமா அதிமுக வருமா 2 அணிகளுக்கு இடையில் தான் போட்டி இருக்கும். ஆகவே ஓரளவிற்கு கருத்து கணிப்புகள் முடிவுகளின் மூலம் யார் வருவார் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்கும். அந்த வகையில் கடந்த முறை இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை பலரும் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது இந்தியா டுடே வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இயங்குகின்ற முக்கியமான நடுநிலையான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு முடிவுகளின்படி இந்த தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இதிலே புதிதாக வந்த விஜயை சுற்றித்தான் இந்த தேர்தல் களம் இருக்கின்றது. ஆகையால் இந்த முடிவுகளை சரியாக கணிக்க முடியவில்லை என்று பிரதானமான ஊடகங்கள் சொல்லுகின்றன, நடுநிலையான ஊடகங்கள் சொல்லுகின்றன. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் பெரும்பாலும் 99% திமுகவின் கொத்தடிமை ஊடகங்களாக இருக்கின்றது. திமுகவுக்கு பணியாற்றுகின்ற ஊடகங்களாகவும் ஊடகவியலாளர்களுமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், உலகத்தில் எங்கும் நடக்காத வெட்கக்கேடான சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தில் தான் இடம்பெறும். ஊடகவியலாளர்கள் என்பார்கள். ஆனால் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் கூட செய்வார்கள். அது தவிர திமுகவுக்கு சாதகமாக மாத்திரமே எப்போதுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஊடகத்துறைக்கே ஒரு வெட்கக்கேடு. உலகத்திலே ஊடகம் என்று சொன்னால் ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை கேள்விக்குட்படுத்துகின்ற வகையில் தான் தமிழக ஊடகங்களின் செயற்பாடுகள் இருக்கும். முக்கியமாக நக்கீரன் எனப்படுகின்றவன், அது தவிர செந்தில்வேல் எனப்படுகின்றவன், ஏன் இவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்காமல் குறிப்பிடுகின்றோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் கேவலமானவர்கள். இவர்களை யாருடனுமே ஒப்பிட முடியாது. அந்த அளவு ஒரு கீழ்த்தரமானவர்கள் தான் இவர்கள். எனவே அவர்களுக்கு மரியாதை தேவையில்லை. அவர்களும் யாருக்கும் மரியாதை கொடுத்ததும் இல்லை. இவ்வாறு பல ஊடகவியலாளர்கள் தமிழகத்திலே இருக்கின்றார்கள். அதை தவிர ஊடகங்கள் தற்பொழுது கருத்து கணிப்பு முடிவுகள் என்று பல கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தந்தி டிவி வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு முடிவு தற்பொழுது கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதிலே யார் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்கின்ற கேள்விக்கு விஜய்க்குத்தான் அதிகளவானோர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த கருத்து கணிப்பு முடிவாக இருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொன்னால், 2 ஆசனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதுதவிர 20 to 25% வாக்குகள் பெறக்கூடிய வகையில் இருக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே கூறப்படுகிறது. அதுதவிர பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற கருத்து கணிப்பு முடிவுகளிலும் இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. ஆகையால் கருத்து கணிப்பு முடிவுகள் அல்லது கருத்து கணிப்புகளை நடத்துகின்றவர்கள் யார் என்று கேட்டால் திமுக ஆதரவாளர்கள். எனவே திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த வேலைகளை செய்கின்றார்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கின்ற குழந்தை கூட புரிந்து கொள்ளும். எனவே இதிலேதான் ஒரு கேள்வி இருக்கிறது. அதிக அளவானோர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பினால், ஏன் 2 ஆசனங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கின்றது என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாக பலரும் கேள்வி எழுப்பி வருவதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். யார் ஆட்சி அமைப்பார்கள், எந்த கூட்டணி வெல்ல போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் நான் அவதானித்ததன் அடிப்படையில், அதாவது இலங்கை தேர்தலில் சொன்னால் ஓரளவுக்கு
குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது தமிழகத்தில் நடக்கின்ற தேர்தல். ஆனால் சில விடயங்களை அவதானிக்கின்ற போது ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகளவான ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் பெற்ற ஆசனங்களை விட கூடுதலான ஆசனங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளையும் குறைவான ஆசனங்களையும் தான் பெறப்போகின்றது. இந்த இடைக்குள் தான் விஜய் எந்த அளவு தூரம் சாதிக்க போகின்றார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே கருத்து கணிப்பு முடிவுகள் படி இப்படி வந்து கொண்டிருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் தவிர்த்து விட்டு பயணிக்க முடியாது. ஒன்று, அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் அதிகமான கூட்டம் வருகின்றது. மற்ற கட்சிகள் போல காசு கொடுத்தெல்லாம் அவர்கள் அழைத்து வரவில்லை, தானாகவே வருகின்றார்கள். இப்படி வருகின்றவர்களை 190% எப்படியுமே விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள். இந்த வெயில் காலங்களிலும் விஜயை பார்க்க வேண்டும், விஜய் கையசைத்தால் போதும், விஜய் தூரத்திலிருந்து பார்த்தால் போதும் என்று நினைக்கின்ற ஒருவர் விஜய்க்கு வாக்களிக்காமல் விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு. 1000 பேர் என்ன சொன்னாலும் இதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அதே போல விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழந்தைகள் வீட்டிலே அடம் பிடிக்கின்ற காணொலிகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதனை சிலர் கேலிக்கு உட்படுத்துவார்கள், விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்றவர்களுக்கு வாக்கு இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் தேர்தல்கள் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக இளைஞர்களோ குழந்தைகளோ கவனம் செலுத்தியதும் இல்லை, அவர்கள் அதனை சம்பந்தப்பட்ட விடயமாக நினைத்ததும் இல்லை. ஆனால் இப்போது இளைஞர்களும், அதாவது முக்கியமாக முதல் முறை வாக்களிக்க இருப்பவர்களும் குழந்தைகளும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். குழந்தைகள் வாக்களிக்க முடியாது, அப்படி என்றால் குழந்தைகளின் ஆதரவு எவ்வாறு விஜய்க்கு பலனளிக்கும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதில் தான் விடயமே இருக்கின்றது. இன்று திருமணம் முடித்து குழந்தை இருக்கின்ற தாயோ தந்தையோ இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்களே உங்கள் மனச்சாட்சிக்குள்ளே யோசித்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்கள் பிள்ளை, ஒரு 3 வயது பிள்ளையோ 4 வயது பிள்ளையோ, அம்மா அப்பா நீங்கள் விசில் தான் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்ற போது பிள்ளையை ஏமாற்றி விட்டு வேறொரு சின்னத்துக்கு அங்கு வாக்களித்து விட்டு வந்து இங்கு வந்து விஜய்க்குத்தான் வாக்களித்தேன் என்று சொல்லுகின்ற மனநிலையில் இப்போது பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இன்று பெரும்பான்மையான பெற்றோர்கள் பிள்ளைகளின் நலன், பிள்ளைகளின் விருப்பத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது குழந்தை பிள்ளைகள் விஜய்க்கு வாக்களிக்க சொல்லுகின்ற போது நிச்சயமாக 199% பெற்றோர் அதிலிருந்து மாறுபட மாட்டார்கள். இதனை நீங்கள் ஒரு சாதாரண விடயமாக நினைக்கின்றீர்கள். ஆனால் இது பெரிய அளவிலே விஜய்க்கு சாதகமாக மாறும். அதே போல முதல் தர வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் வீடுகளிலே கூறுவார்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று, வீடுகளுக்குள்ளே சண்டை போடுவார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது அது 50% பலனளிக்கும் குடும்பத்து வாக்குகள் முழுக்க விஜய்க்கு செல்வதற்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலில் மேஜிக் நடக்கலாம். அந்த மேஜிக் நடந்தால் விஜயின் உயரம் என்பது வேறு அளவிலே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் விஜய் எத்தனை ஆசனங்களை பெறுவார், எத்தனை வித வாக்குகளை பெறுவார் என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருந்தாலும், கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருந்தாலும், என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் விஜய் இல்லாமல் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் வராது என்று நினைக்கின்றேன். அது எப்படி என்று சொல்லுகின்றேன். அதிமுக கூட்டணி 150 எட்டும் என்று கூறினாலும் இவ்வாறு பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. எனவே விஜய் ஒரு 25 ஆசனங்களை பெற்றால் கூட விஜயுடன் இணைந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்கின்ற ஒரு பார்வையும் இங்கு நோக்க வேண்டி இருக்கின்றது. அவ்வாறு விஜய் அதிமுக தலைமையிலான கூட்டணியுடன் தேர்தலுக்கு பிறகு இணைந்தால் ஒன்றில் 2 வருடம் நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று கேட்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் துணை முதலமைச்சர் வாய்ப்பு விஜய்க்கு வழங்கப்படும். அதனை அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று தெரியாது. இப்படியான சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது தவிர விஜய் சில வேளை எதிர்கட்சி அந்தஸ்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். ஆனால் முக்கியமாக விஜய்க்கு ஒரு முக்கியமான இடம் அங்கு கிடைக்க போகின்றது என்பதில் மாற்றில்லை. அதே போல விஜய்க்கு 25% இருந்து 35% இடைப்பட்ட வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறு வாக்குகளை பெற்றால் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி விஜயுடன் வருகின்ற நிலையில்தான் இருக்கின்றது. எனவே அது எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய்க்கு இன்னுமே பிளஸ் ஆகும். அடுத்த சட்டசபை தேர்தலில் விஜய் முதலமைச்சராக வருவதற்கான வழிவகையை அது செய்து கொடுக்கும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கவனிக்க வேண்டும். ஆகையால் இந்த விடயங்களை, இந்த தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் உண்மையிலே கணிக்கக்கூடிய வகையில இல்லை. ஆனால் இவர்கள் விஜயை கொஞ்சம் கீழே வைத்திருக்கின்றார்கள். அப்படி நடக்காது என்பதை கூறுகின்றேன். அதிலும் முக்கியமாக விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். அதிலே பெரம்பூர் தொகுதியில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். அதே போல திருச்சி கிழக்கிலே அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சில வேளை 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே விஜய் எங்களுக்கு பிடித்திருக்கின்றது, பிடிக்கவில்லை என்பதை தாண்டி ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவை நான்
வெளியிடுகின்றேன். அதேவேளை தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்ல முடியாது. ஒன்றில் விஜய்க்கு வாக்களிங்கள் அல்லது சீமானுக்கு வாக்களிங்கள். இரண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வராத கட்சிகள். முக்கியமாக டிவிக்கு இப்போதான் முதல் தேர்தலை சந்திக்கின்றது. ஆனால் நாம் தமிழர் தொடர்ந்து நீண்ட காலமாக களத்திலே இருக்கின்றார்கள். இரண்டு தரப்புகளில் ஒன்றுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறுகின்றேன். அதனை தாண்டி நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாக்களிக்கலாம். ஆனால் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ வாக்களித்து விடாதீர்கள். திமுக ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் ஒரு நோய், அது ஒரு புற்றுநோய். அது இந்த உலக தமிழர்களையே இல்லாமல் செய்கின்ற ஒரு நோய் தான் திமுக. திமுகவால் உலக தமிழினமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களாகி நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களது சுயலாபத்துக்காக நாங்கள் சொல்லவில்லை. திமுகவால் உங்கள் வாழ்க்கை நாசமாக போகின்றது. திமுக ஆட்சி நடந்த குற்றங்கள் ஊழல்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அவ்வாறு அறிந்தும் நீங்கள் திரும்பி திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களே ஆனால் உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. இது உங்கள் நலனுக்காகத்தான் சொல்லுகின்றோம். எங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியால் பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் அதனை உங்கள் மீது திணிக்கவில்லை. தமிழக மக்களாகிய எங்கள் உறவுகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். இந்த திமுக கூட்டணியையும் திமுக இருக்கின்ற காங்கிரஸையும் புறக்கணியுங்கள். அதேவேளை விஜயுடன் காங்கிரஸ் இணைகின்ற பட்சத்தில் விஜயையும் புறக்கணியுங்கள் தான் நான் சொல்லுவேன். திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்தியாவில் அளிக்கப்பட வேண்டிய கட்சிகள் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. எனவே தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்ப்போம் நாங்கள் சொன்ன இந்த விடயம் எந்த அளவிற்கு ஒத்து போகுது என்று. எனவே மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.